உண்மை உழைப்பே உயர்வு வெற்றி நிச்சயம். நான் உங்கள் உமர் பேசுறேன். அதாவது நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னை சிட்டில மதுரவாயில் பைபாஸ் கீழே வளசரவாக்கம் இந்த ஏரியால, அதாவது ஒரு ரவி என்னங்கிறவங்க ஒரு யார்டு பிசினஸ் பண்றாங்க. அதாவது நம்ம எம் சாண்ட் பி சாண்ட் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை யார்டு மூலமா சப்ளை பண்ணதுக்காண்டி நம்மகிட்ட வேப்ரிட்ஜ் கேட்டாங்க. அதாவது வேப்ரிட்ஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன சைஸ் இடமா தான் இருக்கு, தெருக்குள்ள இருக்குனால அதுல வந்து வேப்ரிட்ஜ் பண்ண முடியுமா என்னன்னு கேட்டாங்க. கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேப்ரிட்ஜ் வந்து கஸ்டமைஸ் ப்ராடக்ட் தான். அதாவது நம்ம சின்ன சைஸ்னாலும் பெரிய சைஸ்னாலும் நீங்க எந்தெந்த சைஸ் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அப்படி அவங்க சைட்டுக்கு வந்து மெஷர் பண்ணி பார்த்தேன். அதுல வந்து அவங்களுக்கு வந்து எனக்கு சின்ன வண்டி டாடா ஏசி இது மாதிரி தான் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பண்ணிக்கலான்ட்டு அவங்களுக்கு வந்து 5 மீட்டர் காங்கிரீட் வேப்ரிட்ஜ் பண்ணி கொடுத்துக்கிறோம். அது எப்படி பாத்தீங்கன்னா 50 டன் கெப்பாசிட்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட் வேப்ரிட்ஜ். இதாவது வித் வந்து 3 மீட்டர், லென்த் வந்து 5 மீட்டர். அதோட இப்போ ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரு காங்கிரீட் வேப்ரிட்ஜ் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 250 பீம். அதாவது பாத்தீங்கன்னா 250 பீம் ஃபுல் அண்ட் ஃபுல்ல இது வந்து காங்கிரீட் போட போறோம். அதாவது ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் கேப்ல 12 mm ராட் வச்சு நம்ம காங்கிரீட் போட போறோம். அதாவது எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா 9 இன்ச் கேப் அப்படி வச்சிருவாங்க. நம்ம வைக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் 6 இன்ச் கேப்ல ஒரு ஹோல்ஸ்க்கும் கேப் விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் 12 mm ராட்ல வச்சு பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து லென்த்ல வந்து நீங்க இதுல ஹோல்ஸ் போட்டுருவீங்க. பட் வித்துல பாத்தீங்கன்னா நீங்க என்ன, சில பேர் இந்த எல்லாங்கள் இது வைக்கவே மாட்டாங்க. எல்லாங்கள் வைக்காம சைட்ல இது மட்டும், சைட்ல உள்ள 250 பீம் மட்டும் வச்சு உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி கண்டிப்பா வைக்க கூடாது. சில இடத்துல காங்கிரீட் வேப்ரிட்ஜ் சேஃப்டி இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள காரணம் இது மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லாம் இருக்கு. அதுதான் நம்ம ஃபேப்ரிகேட்டர் நம்மளுக்கு எப்பவுமே பெஸ்டா பண்ணி கொடுக்கறதுனால தான் நம்ம வேப்ரிட்ஜ் இன்ன வரை கஸ்டமர் யாரும் நம்மளுக்கு வந்து அது நம்மளுக்கு வேப்ரிட்ஜ் பண்ணது இந்த இடத்துல பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு யாரும் சொன்னதே இல்லை. அது காரணம் இதே மாதிரி உள்ள சின்ன சின்ன விஷயம் தான். இதே மாதிரி எல்லாங்கெல்லாம் வச்சு பத்த வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா வெல்டிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுல வந்து உங்களுக்கு கம்பி இந்த சைடுல சப்போர்ட் எல் ஷேப்ல சப்போர்ட் பண்ணி இதுல நிக்கிறோம். அதனால இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி பீம்ல போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது வந்து லோட் செல் பாயிண்ட். இது லோட் செல் பாயிண்ட் வந்து எல்லாரும் நம்ம ஐபிஎம் ஸ்ட்ரக்சர் கீழே தான் லோட் செல் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி என்னைக்குமே பண்ணக்கூடாது. அது எக்ஸ்ட்ரா 16 mm பிளேட். இது பிளேட்டோட திக்னஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 16 mm. இது வந்து இங்க இருந்து ஒரு 250 mm இங்க நம்ம உள் வாங்கி வச்சு அது கீழே லோட் செல் ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு லோட் செல் வந்து சீக்கிரத்துல டேமேஜ் ஆகாது. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரக்சர் வந்து ஹெவியா இருக்கும். உங்களுக்கு 4 கார்னர்ல இருக்கும்போது ஸ்ட்ரக்சர் வந்து ஹெவியா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போது லோட் செல் பாத்தீங்கன்னா எல்லாரும் எத்தனையோ லோட் செல் ஒரு கம்பெனி இருக்காங்க, எல்லாரும் அவங்க லோட் செல் பண்றாங்க. ஆனா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் லோட் செல், ஸ்டேஷனல் சீல். அதாவது மழை தண்ணி பட்டாலும் துரு பிடிக்காது. அதாவது இது ஒரு லோட் செல்லோட கெப்பாசிட்டி 35 டன். லோட் செல் நம்ம வந்து நம்மளோட ஓன் பிராண்ட், ரெக்ஸ்டோகோட ஓன் பிராண்ட் தான். இந்த லோட் செல் பாத்தீங்கன்னா நீங்க சில பேர் கீழே வந்து எம்எஸ்ல மேல எஸ்எஸ்லயும் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழே வந்து பீம் வந்து கீழே உள்ள லோட் செல் வந்து திக்னஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்ல பண்ணதுனால உங்களுக்கு ஃபுல் எஸ்எஸ் கோட்ல இருக்கனால உங்களுக்கு காலத்துக்கு நல்லா உழைக்கும். அதுபோக லோட் செல்லோட இன்னொரு பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா கேபிள் சில இடத்துல திடீர்னு அந்துரும், எலி கடிச்சிடும். இதுக்குள்ள காரணம் எதனாலதான் கேபிள் வந்து அவங்க திக்னஸ் அவ்வளவு கம்மியா கொடுக்கறதுனாலதான். நம்ம கொடுக்கறது ஃபுல் ஆர்ம்டு கேபிள் பாத்தீங்கன்னா இது எதுவுமே உங்களால கட் பண்ணவே முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான கேபிள். ஒரு லோட் செல்லுக்கு நம்ம 16 மீட்டர் லென்த் கேபிள் போடுறோம். இது போடுறதுனால இங்க வேப்ரிட்ஜ் பக்கத்திலேனாலும் ரூம் இருந்தாலும் சரி, கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் எல்லா கேபிளும் நம்ம ரூமுக்குள்ளே கொண்டு வந்து பாதுகாப்பா சேஃப்டியா பண்றோம். இதே மாதிரி உங்களுக்கு வேப்ரிட்ஜ் வேணும்னா நான் வந்து சென்னை பிரான்ச் மேனேஜர். உங்களுக்கு நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸ் நம்பர் 9944749497. என்னையா நீங்க சென்னையில எப்பனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு 24/7 சேல்ஸ்னாலும் சரி, சர்வீஸ்னாலும் சரி, எதுக்குனாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 9944723597. தேங்க்யூ, நன்றி.